வருது, இதுல என்ன பெரிய பிரச்சனை வருதுன்னு கேட்கிறேன். நீங்க ஒரு லட்டு பிரச்சனை தம்பி. இப்ப நான் வந்து தலைவன், நான் முதலமைச்சர். லட்டு யார்கிட்ட கொடுத்துருக்கு ஒப்பந்தம்? அது கலந்தவன் யாரு? அது கொண்டாடா, அவனை தூக்கி நடவடிக்கை எடுத்து உள்ள போடு. இனிமே கலக்காத, வேற ஆளுக்கு ஒப்பந்தம் கொடு. இவ்வளவுதானே தம்பி. ஒரு நிமிஷம் முடிஞ்சிருச்சா? ஒரு நிமிஷம் முடிஞ்சு. இதானே நிர்வாகம். இந்த பாருங்க, சென்னையில ஒரு போக்குவரத்து இதுல பேருந்துல போன மாணவரை ஒரு நடத்துனர் அடிச்சு விட்டாரு. பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சர். இதை கேட்டுக்கிறீங்க, இது எப்படி கையாளணும் பாருங்க. இந்த மாதிரி வந்தவொடனே வண்டி எடுத்துட்டு நேரம் போயிடுறாரு. மாணவர்கள் வீதியில இறங்கி போராடிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை? என்ன இவர் அடிச்சு விட்டாரு, அவர் என்ன செய்யலாம்ன்றேன். அவரை எங்கேயாவது வேலையை விட்டு தூக்கிருங்க அப்படின்ற. சரி, இந்த டிஸ்மிஸ் போ, வேலையில இல்லை, நீ படிக்கிற பிள்ளை, நீ எதுக்கு போராடி இருக்க, போய் படிக்க போ, அனுப்பிட்ட. அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்தோடனே என்னங்க நீங்க வந்து இப்படி பண்ணிட்டீங்க, பாவங்க அப்படின்னு. ஏய், படிக்கிற பிள்ளையோட போய் இவன் சண்டை கொடுக்கிட்டு இருக்கலாமா? அவன் படிப்பை விட்டு வீதியில போராடிட்டு இருக்கான், பைத்துக்கிறதனா. அவன் கேட்கறது டிஸ்மிஸ், பிரச்சனை முடிஞ்சு வச்சு போயிட்டான். என்ன 2 நாள் விட்டு என்னை வந்து பார்க்க சொல்லு. வந்தோடனே என்ன, ஏன் இப்படி பண்ற, உனக்கு அறிவு இருக்கா? படிக்கிற பிள்ளைய சின்ன பிள்ளைகளோட போய் தகராறு பண்ணிட்டு இருக்கலாமா? இந்த வேற பக்கத்துல ஓட்டுறவன் கண்ணுக்கு தெரியாம எங்கேயாவது போய் கலைச்சி இப்போ அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுதானே தலைவனுக்கு அழகு. அதை விட்டு உருட்டில்ல. இந்த லட்டை உருட்டினதை விட இவங்க உருட்டு இந்தியா முழுமைக்கும் பெரிய உருட்டு. அண்ணன் உனக்கிட்ட நேருக்கு நேரா கேட்கிறேன். பால் குடிக்கிற, நெய் ஊத்தி செய்யலாம்ன்ற. பால் எங்கிருந்து வந்தது? நெய் இருந்து வந்தது. கொழுப்பு இங்கிருந்து வந்தது. ஏடா நெய் திம்பா கொழுப்பு தின்னா செத்து போயிருவியா? என்ன உன் பிரச்சனை? இவங்க ஒரு கோட்பாடு வச்சிருக்காங்க தம்பி. இங்க பாரு, நல்ல கவனி. மாட்டு கறி திங்கிறன்னா கீழ் சாதி, பால் குடிக்கிறன நடுச்சாதி, இடைசாதி, மூத்திரம் குடிக்கிறன உயர்ந்த சாதி. உலகத்திலே இந்தியாவில தான் தம்பி பால் கொட்டப்படுது, நெய் எரிக்கப்படுது, மூத்திரம் குடிக்கப்படுது. மூத்திரம் குடிப்பா, கொழுப்பு என்னது? இதுதான் அதிகப்படியான கொழுப்பு. கோடி பிரச்சனை தம்பி, கோடி பிரச்சனை இருக்கு. அண்ணன் ஒரே நொடியில தீர்க்கேன், ஒரே நொடியில. லட்டு யார்கிட்ட ஒப்பந்தம் கொடுத்தீங்க? ஏன்டா டேய், அவன் நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கையில் எதுக்கு சேர்க்க? எதுக்கு கொழுப்பை போய் சேர்த்த? ஐயோக்கிய பிள்ளைங்க வாடா, அது ரத்து தூக்கி உள்ள தூக்கி போடுறான். அவன் ரத்து பண்ண இருந்ததை இங்க வா, இனிமே இந்த லாட்டப்புறம் தூக்கி போடு, புதைச்சி விடு, இல்ல வேற யாருக்காக பண்ணி விடு. இனிமே யார் வேற ஆளுக்கு நல்ல நியாயமா பண்ணவன் யாரு, அவனுக்கு போடு. அந்த லட்டை சோதி, அதுல சரியா நெய் மட்டும் கலக்கப்பட்டிருக்கா, இதை விநியோகி. இவ்வளவுதானே தம்பி, ஒரு அரை மணி நேரத்தில் முடிஞ்சு போயிருந்தது. நீங்க பெருமாளை மதிக்கிறீங்களா இல்ல கேவலப்படுத்துறீங்களா? அவர் என்ன தம்பி, ஒரு லட்டுக்கெல்லாம் மாசடைகிறவர், புனிதம் கட்டு போறவர்னா எப்படி தம்பி? என்ன நீங்க சொல்றீங்க? உங்களுக்கு அரசியலுக்கு இதெல்லாமா ஒரு இது தம்பி. நீங்க கோயிலை விட்டு வெளியில வாங்க தம்பி. உலகத்தில் நீங்க ஒண்ணு கத்துக்கிறது தம்பி, சாதி மதம் சாமியை வச்சு அரசியல் செய்யறவன் இருக்கான்ல, அதை சிந்திக்கிறவன் மக்களை பற்றி சிந்திக்கவே மாட்டான் தம்பி. அது தேவைப்படாதவனுக்கு. மக்களை பற்றி, மண்ணின் வளம், மக்களின் நலத்தை பற்றி சிந்திக்கிற ஒரு தலைவனுக்கு, ஒருத்தனுக்கு சாதி மதம் சாமியை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது, தேவை இருக்காது. உடல் எடையை குறைக்க தம்பி குறைக்கிறது. ஒரு இளைய தலைமுறை இந்த மாதிரிலாம் அவர் வளர்றது அப்படி இதுதான் நல்லா இல்லது. சாமினா ஆக்கப்பூர்வமா பேசணும். தப்பு, கொழுப்பை கலந்தது தப்பு. யார் கலந்தது? இப்ப என்ன தெரியுமா, ஜெகன்மோகன் ரெட்டி சந்திரபாபு நாயுடு ஆட்சிக்கு எதிராக நம்ம போராட வேண்டும், பாருங்கள் கொழுப்பை கலந்து இவங்க அவர் கிறிஸ்தவர் கலந்துட்டாரு. என்ன தெரியல, அது என்னன்னு புரியல. அது எதுல கலப்படம் இல்ல. ஒரு கருத்து தான், அது இல்ல நிரூபிக்க வேண்டியதானே. அது இல்ல, திடீர்னு பாருங்க எலி கிடந்துச்சுன்றாங்க, திடீர்னு கரப்பாம்பூச்சி இருந்துச்சுன்றாங்க. நமக்கு இதுல சந்தேகம் வருது. இதுல நீங்க ரேஷன் அரிசியிலே செறிவூட்டப்பட்ட அரிசியை கலந்தீங்க, அது கலப்படம் தானே. நீங்க கொண்டாந்து எங்களுக்கு பொங்கல் கொடுத்த வெள்ளத்துல பூச்சி இருந்துச்சு, அரட்டல பள்ளியெல்லாம் செத்து கிடந்துச்சு, உருகி ஓடிச்சு. நீங்க எப்படி பார்த்தாலும் உருகித்தானே பொங்க வைப்பிய, நாங்க உங்களுக்கு உருக்கி வசதியா கொடுக்குறோம். நீங்க அது மாதிரி எந்த பிரச்சனையாகணும், எது மக்களுக்கு